வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியா கூட்டணி வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்க வேண்டும். மதவெறி அரசியல் நடத்துவோர் தோல்வி பயத்தில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. ரீமெயில் புயல் அதிதீவிர புயலாக வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு இடையே கரையை கடக்கக்கூடும் என தகவல். வெகு விமர்சையாக நடைபெற்ற வரதராஜ பெருமாள் தேரோட்ட திருவிழா. வழி நெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபாடு. 6ஆம் கட்ட மக்களவை தேர்தல் 61.2% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவை ஒட்டி திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொடி ஏற்றி இந்தியாவின் வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும், உள்ளூர் மைதானங்களில் இளைஞர்கள் பெண்களுக்கான விளையாட்டு போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். மதவெறி அரசியல் நடத்துவோர் எந்த மாநிலத்திலும் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் திமுக மீது வன்மத்தை கக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தோல்வி பயத்தில் நடுங்குவது பாஜகவினர் குரலில் வெளிப்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் திமுக தோழமையில் புதிய இந்தியா உருவாக போவதை உணர்ந்து பாஜக புலம்புவதை காண முடிவதாக தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ரீமெயில் புயல் அதிதீவிர புயலாக வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை மழை பரவலாக பெய்ததால் கடந்த 2 வாரங்களாக வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்துள்ளது. மத்திய வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் நேற்று இரவு 7:30 மணிக்கு புயலாக வலுப்பெற்று வங்கதேசத்தின் கேப்பாரா என்ற பகுதியில் இருந்து சுமார் 360 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கையும், மேற்கு வங்கம் சாகர் தீவில் இருந்து 350 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கேயும் மையம் கொண்டிருந்தது. இந்நிலையில் 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் ரீமெயில் புயல் தற்போது தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. மேலும் ரீமெயில் புயல் அதிதீவிர புயலாக மேலும் வலுவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் இன்று நள்ளிரவு வங்கதேசத்தின் கேப்புபாரா, மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயலின் தாக்கத்தால் தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு குறைவு என்றும், வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கவே வாய்ப்பு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரீமெயில் புயல் காரணமாக சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. 6ஆம் கட்ட மக்களவை தேர்தலில் 61.2% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 6ஆம் கட்ட மக்களவை தேர்தலில் 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. அதன் முடிவில் நேற்று சுமார் 61.2% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டை சேர்ந்த 4 தொகுதிகளில் சராசரியாக 63.8%, உத்தரப்பிரதேசத்தின் 14 தொகுதிகளில் சராசரியாக 54.3% பதிவாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 54.3%, ஹரியானாவில் 59.61%, குறைந்தபட்சமாக டெல்லியில் 52.9% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வடகிழக்கு டெல்லியில் 62.9% வாக்குகள் பதிவாகியுள்ளது.
பீகாரின் 6 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் 42 சட்டமன்ற தொகுதிகளில் சராசரியாக 69.6% வாக்குகள் பதிவாகியுள்ளது. முன்னதாக நடைபெற்ற முதல் 5 கட்ட வாக்குப்பதிவுகளின் முறையே 66.14%, 66.71%, 65.68%, 69.16% மற்றும் சுமார் 63% வாக்குகள் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வரலாற்று சிறப்பு மிக்க காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவில் வைகாசி திருவிழா 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மே 22ஆம் தேதி கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதன் தொடர்ச்சியாக விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. கொண்டை முடிச்சு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் உற்சவர் வரதராஜ பெருமாள் அதிகாலையில் ஆலயத்தில் இருந்து தேருக்கு எழுந்தருளினார். தேரில் அமர்ந்திருக்கும் பெருமாளை பக்தர்கள் ஏறி சென்று பார்க்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். தேரினை குறு மற்றும் சிறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட தேர் திருவிழாவில் தேர் வரும் வழி நெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை காலங்களில் தாய்லாந்து வழியாக லாவோஸ் நாட்டிற்கு தகவல் தொழில்நுட்ப பணி என்றும் டிஜிட்டல் சேவைகளை சந்தைப்படுத்துகின்ற மேலாண்மை பணி என்றும் தமிழ்நாட்டு இளைஞர்களை அழைத்து சென்று சட்டவிரோத செயல்களில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற மோசடி வலையில் இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளாமல் எச்சரிக்கை உணர்வுடன் ஆட்சேர்ப்பு முகவர் மற்றும் வேலை செய்யவிருக்கும் நிறுவனத்தை பற்றி நன்றாக விசாரித்து பணிக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வேலைக்கான விசாவின் உண்மை தன்மை மற்றும் முறையான பணி ஒப்பந்தம் குறித்து பயணிப்பதற்கு முன் பணிபுரிய செல்ல உள்ள நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் அல்லது இந்தியாவில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் மூலம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பள்ளி திறக்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்த வழிகாட்டுதல்களை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. மழைநீர் கால்வாய்கள் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மேற்கூரைகளில் குப்பை இல்லாததை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே அரசு பள்ளிகளில் இதுவரை 3.35 லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கன்வாடி மையங்களில் படித்து முடித்த சுகாதாரத்துறை மூலம் பெறப்பட்ட குழந்தைகளின் பிறப்பு சான்றை வைத்து அதன் பெற்றோர்களிடம் தலைமை ஆசிரியர்கள் மூலமாக நேரடியாக சேர்க்கை குறித்து பேசி வருவதாகவும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்த மாத இறுதிக்குள் 4 லட்சம் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்னரும் சேர்க்கை பணிகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி அன்னதானம் வழங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி அன்னதானம் வழங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் புஸ்ஸி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைவருக்கும் உணவு கிடைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலக பட்டினி தினமான 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டம், அணி, நகரம், ஒன்றியம், கிளை மற்றும் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் உரிய தேர்தல் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி மக்கள் நலப்பணியில் ஈடுபடுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை கொடிசியா அரங்கில் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் குறித்த கண்காட்சி நடைபெற உள்ளது. கோவை அவிநாசி சாலையில் உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கொடிசியா தலைவர் திருஞானம் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் சார்ந்த கண்காட்சிக்கு வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாங்கள் இந்த 28, 29 2 நாளைக்கு இந்த ஆர்மி எக்ஸிபிஷன் நடத்துகிறோம். இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா
ஒன்று அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஆர்மியும் ஒன்று சேர்த்துறோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் ஆர்மியும் ஒன்று சேர்த்துறது தான் இந்த ஃபங்க்ஷனோட மெயின் க்ரைட்டீரியா. இதில் வந்து ஆர்மி வந்து அவங்க நிறைய அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஆர்மிக்கு என்ன தேவையோ அதை வந்து இண்டஸ்ட்ரீஸில் பார்த்துக்குவாங்க. இண்டஸ்ட்ரி ஆர்மிக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதை வந்து மாற்றி பார்த்துக்குவாங்க. இதில் நடுவில் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் இப்போ இருந்தே கிரியேட் பண்ணுறோம். நாளைக்கு அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாவோ இல்லை வந்து ஒரு ஆண்டர்ப்ரனரோ வரும்போது அவங்களுக்கு இப்போ இருந்தே அந்த மைண்டில் ஆர்மிக்கு நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா என்ன பண்ணலாம் ஆர்மிக்குன்னு இப்போ தெரிஞ்சுட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க படிக்கும்போது அதில் இருக்கிற நாலேஜை நல்லா கெயின் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இது எல்லாத்தையும் சேர்த்துறோம். ரெண்டாவது பப்ளிக்குக்கும் ஆர்மியில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய இங்கே அந்த பைப்ஸ் அண்ட் ட்ரம் அந்த பேண்டு வர்றாங்க. அவங்க வந்து அவார்டு வின் பண்ண மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அவங்க தான் வர்றாங்க இங்கே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 3-4 தடவை அவங்க வந்து ட்ரில் பண்ண போகிறாங்க. அதுபோக அவங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஆர்மியில் அவங்க ஆர்மி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க கன்ஸு அதெல்லாம் வந்து காமிக்க போகிறாங்க லைவாக இங்கே. ஸோ அந்த 2 நாளைக்கும் இருக்குது. அது போக 2 நாளும் கான்ஃபரன்ஸஸ் பேனல் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுதுங்க. அதில் வந்து அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஆர்மி அஃபிஷியல்ஸும் இருப்பாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸஸும் நடக்கும். ஸோ இதுக்கு எல்லாரும் பப்ளிக் எல்லாரும் யார் வேணாலும் உள்ளே வரலாம், வந்து பார்க்கலாம். அதனால இது எல்லாத்தையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். நீங்கள் எல்லாம் வந்து ஆர்மியில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, ஆர்மியோட ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் அவங்க இந்த மாஸ்டர் எல்லாம் பண்ண போகிறீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருவாரூரில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தனியார் அமைப்பு சார்பில் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. திருவாரூரில் உலக பிரசித்தி பெற்ற தியாகராஜர் திருக்கோவில் தெப்ப திருவிழா நிறைவடைந்தது. இதில் சிறப்பாக நகரை தூய்மையாக வைத்திருக்க பணியாற்றிய நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு ஈர உள்ளம் அமைப்பின் சார்பில் அமைப்பின் தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. வேலூர் மற்றும் குடியாத்தம் மலைப்பகுதிகளில் 2400 லிட்டர் சாராய ஊழல்களை மதுவிலக்கு காவல்துறையினர் அழித்தனர். வேலூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சுவதை தடுக்கவும் சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவிட்டதன் அடிப்படையில் குடியாத்தம் மதுவிலக்கு ஆய்வாளர் சின்னதுரை தலைமையிலான காவல்துறையினர் சாத்கர் மலைப்பகுதியில் சாராய ஊழல்கள் 1700 லிட்டர் மற்றும் 60 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் கீழே கொட்டி அழித்தனர். அதேபோல வேலூர் மதுவிலக்கு ஆய்வாளர் முரளிதரன் தலைமையில் அல்லேரி மலைப்பகுதிகளில் சாராயம் காய்ச்சுவதற்காக வைக்கப்பட்டிருந்த 600 லிட்டர் கள்ளச்சாராயம் ஊழல்களையும் அழித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இணையவழி மோசடியில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மாவட்டத்தில் அதிகரித்து வரும் இணையவழி குற்றங்களை கட்டுப்படுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 5000 விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் அரசு பேருந்துகளில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டியும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் இணைய வழியை கவனமாக கையாளுமாறு பிரச்சாரம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரிய வகை உடும்புகளை வேட்டையாடிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சாத்தனூர் வன சரகத்திற்கு உட்பட்ட பெண்ணையாறு காப்புக்காடு வேப்பூர் வன பகுதியில் சாத்தனூர் வனசரக அலுவலர் ஸ்ரீனிவாசன் தலைமையிலான வனசரக பணியாளர்கள் அடங்கிய குழு திடீர் தணிக்கை மேற்கொண்டனர். இளையாங்கண்ணி கிராமத்தை சேர்ந்த அலெக்சாண்டர், ஹானஸ் வின் சென்ராஜ் ஆகியோர் வேட்டை நாய்களை கொண்டு அரிய வகை உயிரினமான உடும்புகளை வேட்டையாடி அவற்றின் இறைச்சியை விற்பனை செய்து வருவது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 7 உடும்புகளையும் 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் வேட்டை நாய்களுடன் தப்பி ஓடிய தங்கமணி என்பவரையும் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தனியார் கல்லூரி பேராசிரியரின் செயினை பறித்து சென்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 22ஆம் தேதி குடியாத்தம் தனியார் கல்லூரியின் பேராசிரியர் ஸ்னேகா என்பவரிடம் இருந்து தங்க செயின் மற்றும் செல்போனை 3 பேர் பறித்து கொண்டு தப்பிவிட்டனர்.
புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் ஹரி, முகமது இம்ரான், முபாரக் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். உக்ரைன் நாட்டின் கார்கிவ் நகரில் உள்ள மிக பெரிய ஹார்ட்வேர் சூப்பர் மார்க்கெட் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. வான்வழி தாக்குதலில் கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிந்து பலத்த சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதல் நடைபெற்ற போது ஹார்ட்வேர் சூப்பர் மார்க்கெட்டில் 200க்கும் மேற்பட்டோர் இருந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தியா கூட்டணி வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்க வேண்டும். மதவெறி அரசியல் நடத்துவோர் தோல்வி பயத்தில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. ரீமெயில் புயல் அதிதீவிர புயலாக வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு இடையே கரையை கடக்கக்கூடும் என தகவல். வெகு விமர்சையாக நடைபெற்ற வரதராஜ பெருமாள் தேரோட்ட திருவிழா. வழி நெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபாடு. 6ஆம் கட்ட மக்களவை தேர்தல் 61.2% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.